குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1 மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். அவங்க கொஷினை ஃபுல்லாக புரியுதான். A is equal to 5,6, B is equal to 4,5,6, C is equal to 5,6,7. இதில் இந்த கொஷினில் நமக்கு ABCயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஷோ தட் A into A is equal to B into B இன்டர் கிராஸ் C into C. இதுக்கு பேர் வந்து இன்டர் கிராஸ்ன்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேர்லாம் தெரியலனா உங்களோட புக்கில் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் உங்களுக்கு இதை பற்றி எல்லா சிம்பிள்ஸுமே வந்து அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா A into Aவோட ஆன்சரும் அதாவது LHSம் RHS அதாவது இந்த பிஏபியாவில் கிராஸ் பண்ணிட்டு சிஎஸ்சியாவில் கிராஸ் பண்ணிட்டு இன்டர்செக்ஷன் பண்ணும். அதாவது இந்த ஆர்டர் பேருக்கும் இந்த ஆர்டர் பேருக்கும் உள்ள காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதி வர ஆன்சரும் அதாவது இந்த ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் தான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ் தான் ரைட் ஹேண்ட் சைடு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ இன்ட்டு ஏவை நான் போட்டுக்கிறேன். ஸோ வாங்க அதை கிராஸ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்க? 5,6. திரும்பி ஏவோட வேல்யூ தான் நம்ம போடணும். 5,6 நாங்கள் கிராஸ் பண்ணுவோம். 5,5 5,6 6,5 6,6. நான் ஏன் வந்து இது கூட கண்டிப்பாக பண்ணாமல் இங்கே போட்டிருக்கேன்னா உங்களுக்கு பார்க்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேல்யூ ஈஸியாக வரும். நீங்கள் வந்து எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ முதல்ல A into A அதோடைய ஆன்சர் கிடச்சிட்டு இதுதான் நம்ம ஆன்சர். இப்போது நமக்கு இதோடைய தான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது RHS is equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? B into B intersection C into C. ஓகேவா? இப்போ வந்து நம்ம B into B தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு B into B is equal to B யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4,5,6 கொடுத்துருக்காங்க. கிராஸ் 4,5,6 நம்ம கிராஸ் பண்ணலாமா? 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பியும் கிராஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிஏ கிராஸ் பண்ணோம். C cross C is equal to C யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5,6,7 கிராஸ் 5,6,7. வாங்க நம்ம கிராஸ் பண்ணலாம். 5,5 5,6 5,7 கிராஸ் பண்ண பார்த்து அடுத்த வேல்யூ பாருங்க. 6,5 6,6 6,7. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 7 7,5 7,6 அண்ட் 7,7. இப்போ நம்ம இது ரெண்டுத்தோட வேல்யூமே அது போட்டுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து B into Bயோட இதுக்கும் எனக்கு வேல்யூ இருக்குது அண்ட் C into Cயோட வேல்யூமே என்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது B into B
அண்ட் இது வந்து சி இன்ட்டு சி. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கிற நம்பரை நம்ம எடுத்து எழுதணும். 4,4 ஸோ வரல. 4,5 பார்த்தீங்கன்னா கிடையாது. 4,6 அதுவும் இல்லை. 5,4 இருக்கா? ஆஹா. 5,5 இருக்குது. மேட்ச் எழுதுப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கான ஆன்சரில் 5,5 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,6 5,6 5,6 5,6 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு? 6,4 ஆஹா. 6,5 இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,6 ஸோ அதுவுமே செட்டில் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 2. பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ம் 2ம் சேமாக இருக்கான்னு கேட்குறாங்க. 5,5 இருக்கு, 5,6 இருக்கு, 6,5 and 6,6 also இருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. இதன் ஃபார்முலா எதுனா A into A is equal to P into P intersection C into C. Hence proved. That's all. Thank you.